சென்னை தாம்பரத்திலேருந்து வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த லேக் வியூ பாயிண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே நவாப்பழ மரங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த லேக்கை சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் வெறும் மலைகளாக இருக்கும். பார்க்கவே இயற்கை அழகோடு இருக்கிற இந்த இடத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது, இதை பற்றி முழு விவரமாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்தோட பேரு குமிழி லேக்கு. நீங்கள் கூகுள் மேப்பில் குமிழி லேக் வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே ஈஸியாகவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் வருது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் வெஹிக்கிள்லே வாங்க, அதான் நல்லது. நான் எதுக்கும் ரூட் மேப்பு காட்டுறேன், அந்த ஊர் போகிற வழியெலாம் எப்படி இருக்கும்னு. அந்த ஊருக்குள்ளே வந்துட்டாலே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். டோட்டலாகவே சென்னையை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சைடில் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த லேக் வியூவுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது. நம்ம அந்த ஸ்கூலை தாண்டி தான் அந்த லேக் வியூக்கே போக முடியும். அந்த ஸ்கூலை தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சில பாறைகள் கிடக்கும். இந்த இடத்துல ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த லேக் வியூ தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்குமே இங்கே ரோடு நல்லா இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரு 2 காரோட தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த லேக் வியூ தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லேக் வியூ பக்கத்தில் வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வேலி ஓரமாகவே நீங்கள் பைக்கோ காரோ நிப்பாட்டிட்டு இறங்கி உள்ளே போக வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பைக்கையோ இல்லை காரையோ இந்த வேலி ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து உள்ளே போக வேண்டியதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை பலகை வச்சுருக்காங்க. இங்கே என்னென்ன பறவைகள் மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரங்குகள், மானு, மயில், நிறைய பாம்பு வகைகள், கிங்ஃபிஷர் போன்ற நிறைய பறவைகள் இந்த பக்கம் வந்து பார்க்க முடியும். நான் ஒரே ஒரு பறவை மட்டும் பார்த்தேன். அது என்ன பறவைன்னு எனக்கு சரியா தெரியல. நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். பட் அது என்னன்னா அது லேக்கோட சென்டர் பாயிண்ட்ல அது உட்கார்ந்ததுனால அவ்வளோ கிட்ட போய் நம்மளால பார்க்க முடியல. மற்றபடி நிறைய பறவைகள் அந்த பக்கம் வர்றதுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஃபைனலா நம்ம இந்த லேக்குக்கு வந்துட்டோம். இந்த லேக்கோட அழகை பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்கள் பத்தாது. இதை சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு மலைகளாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த இடம். யாரும் குளிக்க ட்ரை பண்ண வேணாம். யாரும் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் யாரையும் பார்க்கல. மேபி அதில் முதலைகளோ இல்லை பாம்புகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் குளிக்கிற மாதிரி தெரியல. அதனால் போய் நின்று நீங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸு மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் கிட்ட போய் நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறையா பறவைகள்லாம் வரும். அதை வேணால் ஒருவேளை உங்கள்கிட்ட நல்ல கேமராஸ் இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணுங்கள். மற்றபடி குளிக்கிறத நீங்கள் தவிர்த்திடலாம். இந்த லேக்கு ஓரமாக உட்காந்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இயற்கை அழகை ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லேக்கை ஒட்டி இருக்கிற நாவப்பழ மரங்கள் இங்கே நிறையவே இருக்குது. இந்த லேக்கை ஒட்டி போனீங்கன்னா வெறும் நாவப்பழ மரங்கள் தான். உங்களுக்கு நாவப்பழம் பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளி எடுத்து சாப்பிட்லாம். மரத்துக்கு கீழே கொட்டி கிடக்குதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 100 மரங்கள் இருக்குது. ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்குமே நாவப்பழ மரங்கள் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து கேம்ப் வச்சு சமைச்சுலாம் சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிளான் இருந்தால் கூட நீங்கள் வந்து சமைச்சு கூட சாப்பிட்லாம். பட் ப்ராப்பராக நெருப்பை அணைச்சிட்டு போங்க. எதுவும் விபத்துக்கள் வராமல் தவிர்த்திடலாம். ஒருவேளை இங்கே வரீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வாங்க. ஏன்னா தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இந்த இயற்கை அழகோட என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போகலாம்.
இந்த இடத்த இப்போதான் நீங்கள் முதல் வாட்டியாக கேள்விப்படுறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தரமான இடத்த உங்களுக்கு நான் கொண்டு வந்து காட்டுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.